ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட். இது வந்துட்டு பாவ் பாஜி. பாவ் பாஜி வந்து நம்ம பொதுவாகவே நிறைய ஸ்வீட் ஸ்டால்ஸில், நார்த் இந்தியன் ஸ்டால்ஸில் நம்ம சாப்பிட்ருப்போம். ரொம்ப பிடிக்கும், நமக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பாவ் பாஜியை வந்துட்டு நம்ம வீட்லேயே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியர் வேல எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக செஞ்சாலும் அதே டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கடையில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் இந்த பாவ் பாஜி வரும். சரி வாங்க, இந்த டேஸ்டியான பாவ் பாஜி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாவ் பாஜிக்கு நான் காய்கறி என்னென்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்துட்டு 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி டைசஸாக வெட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். பொதுவாக வந்துட்டு பாவ் பாஜி உருளைக்கிழங்கு பேஸில் தான் செய்வாங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துவாங்க. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னா, கேரட் இருக்குது, கொஞ்சமாக பீன்ஸ் இருக்குது, குடமிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம். இது வந்து ஸ்ப்ரவுட்டட் பட்டாணி பாருங்கள், அவ்வளோ நீல ஸ்ப்ரவுட்ஸ் வந்துருக்குது பாருங்கள். இதில் ஸ்ப்ரவுட்டட் பட்டாணி, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இது எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் அது கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் காய்கறி கம்மி பண்ணிட்டு உருளைக்கிழங்கு ஜாஸ்தி பண்ணியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இப்படி செஞ்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து மேஷ் பண்ணுற அளவுக்கு குக் பண்ணணும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். மேஷியாக குக் ஆகணும், அதனால நம்ம முதல்ல இதை வேக வச்சுக்கலாம், கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும். அதுக்காக உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ மீதி இந்த வெஜிடபிள்ஸையும் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்துட்டு ஒரு விசில் மட்டும் விட போகிறேன் நான். நல்லா மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு இதை நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் இல்லை 2 விசில் வைக்கலாம், அந்த அளவுக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நான் வேக வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ நான் காய் வந்துட்டு வேக வச்சுட்டேன், 2 விசில் விட்டுருக்கேன் நான். நீங்களும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா மேஷியாக குக் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியுதுல. இப்போ இந்த மாதிரி ஒரு கையில் மேஷ் பண்ணுறது வச்சு நம்ம லைட்டாக அதை மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பி கிரேவியில் போட்டு நம்ம மேஷ் பண்ணுவோம். நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும் இந்த பாவ் பாஜி. பாருங்க, இந்த மாதிரி நம்ம நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். பாவ் பாஜிக்கு வந்துட்டு நீங்கள் பட்டர் போடுறதுக்கு வந்து யோசிக்கவே கூடாது. பட்டர் இருந்தால் தான் அந்த பாவ் பாஜியோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பட்டர் தேவைப்படும் பாவ் பாஜிக்கு. அது போக நம்ம பாவையும் நல்லா பட்டர் போட்டு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம், டோஸ்ட் பண்ணணும். பட்டர் ஓரளவுக்கு இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும், அதனால பட்டர் போடுறதுக்கு ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடவே இந்த தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் தக்காளியை. தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷியாக குக் பண்ணிக்கோங்க தக்காளியை. இப்போ இதில் வந்துட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற, வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இப்போ இது கூட நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். பாவ் பாஜி வந்து நார்மலாக உங்களுக்கு நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அவங்க வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணுவாங்க, ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். இதில் முக்கியமாக சேர்த்த வேண்டியது வந்துட்டு பாவ் பாஜி மசாலா. பாவ் பாஜி மசாலாவில் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறாங்க. அது வந்து பவுடர் நாம் வீட்டில் தயார் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம பாவ் பாஜி எப்பயாவது தான் செய்வோம், அதனால நம்ம இது கடையிலே வாங்கிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எவரெஸ்ட் பாவ் பாஜி மசாலா யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும்.
எல்லாம் இந்த மசாலாஸ் இதெல்லாம் ஒண்ணா சேரணும், இந்த காய்கறி எல்லாம் ஒண்ணா சேரணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேக விடலாம். நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ணல, நம்ம வெறும் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னும் பிரைட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சமா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது கூட நீங்க வேக வைக்கும் போது ஒரு துண்டு பீட்ரூட்டும் சேர்த்து வேக வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு நேச்சுரல் கலர் வந்துடும். 5 நிமிஷம் வேகட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பக்கமா இது வெந்திருக்குது. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை நம்ம திருப்பியும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நல்லா மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து பட்டர் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆட் பண்ணல, சரி கொஞ்சம் கேலரிஸ் கம்மியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஆட் பண்ணல. நம்ம சர்வ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை வந்து தூவிடலாம் கார்னிஷ்க்கு. பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாவை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி பேன்ல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாவு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கலாம். நடுவில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி ஃபுல்லா கட் பண்ண வேண்டாம், இப்படி கட் பண்ணி இப்படி பிளேஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஓவரா டோஸ்ட் பண்ணாதீங்க, சாஃப்டா இருக்கணும். பாவு அப்பதான் நல்லா இருக்கும். ரொம்ப ஓவர் டோஸ்ட் ஆயிடுச்சுன்னா கிறிஸ்ப் ஆயிடும். சாஃப்டா இருக்கிற மாதிரி லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான ஹெல்தியான பாவ் பாஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பாஜி மேல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் போட்டு ரா ஆனியன்ஸ் அப்புறம் ஒரு டேஷ் ஆஃப் லெமனோட நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இது உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டேஸ்டியான பாவ் பாஜியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.